கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் கே. சுபாஷ். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆடி அமாவாசையை பற்றி அன்னைக்கு அந்த தர்ப்பணம் செய்வதனுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருந்தேன். என்னுடைய இந்த ஆடியோ கேட்டுட்டு நிறைய பேர் இந்த தர்ப்பணத்துக்குள்ளே காலடி வைத்து நீங்கள் தர்ப்பணத்தை சென்ற 14ஆம் தேதி 8வது மாதம், அதாவது தமிழில் ஆடி மாதத்தில் வந்த அந்த அமாவாசை அன்றைக்கு இந்த தர்ப்பணத்தை சிறப்பான முறையில் செஞ்சுருந்தீங்க. அடுத்தபடியாக வரக்கூடியது ஆவணி மாத அமாவாசை. இந்த ஆவணி மாத அமாவாசை வருகின்ற 12ஆம் தேதி 9வது மாதம் சனிக்கிழமை வருது. இந்த ஆவணி மாதத்துலேயும் நீங்கள் இந்த தர்ப்பணத்தை செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு அமாவாசை நேரத்திலையும் நம்முடைய பித்ருக்கள் இந்த பூமிக்கு இறங்கி நாம் அந்த தர்ப்பணத்தை கொடுக்கும் பொழுது அதை அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்க நமக்கு நிறைய ஆசிகளை வழங்கி செல்வாங்க. அதனால் நம்ம இந்த தர்ப்பணத்தை செய்கிறோம். இது நம்மளுடைய உலகில் வாழ்க்கைக்கு, நம்மளுடைய சன்னதியினருக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக அமையும். அடுத்தது இதில் என்ன நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எந்த காலத்தில் செய்யக்கூடிய இந்த தர்ப்பணம், இந்த பித்ருக்களுக்காக செய்யக்கூடிய இந்த காரியங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் இறந்து போயிருக்காங்கல்ல, அந்த இறந்த டைமில் அந்த டேட்டில் ஒரு திதி வரும். அதாவது பொதுவாகவே என்ன தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால், வாழும்போது ஒவ்வொருத்தனுடைய நட்சத்திரத்தை பார், இறந்த பிறகு அவனுடைய திதியை பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம பொதுவாகவே இந்த ஆங்கில கேலண்டரு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் தமிழ் கேலண்டர் தான் யூஸ் பண்ணோம். நம்முடைய தமிழ் கேலண்டர் எல்லாமே வானவியலை அடிப்படையாக கொண்டது. இப்போ நம்மளுடைய டேட்டு கணக்கே பார்த்திங்கன்னா, இப்போ காலையில் சூரியன் உதயம் ஆவரிலிருந்து அடுத்து மறாவது நாள் அடுத்து சூரியன் உதயம் ஆகிற வரைக்கும், இதுதான் நம்மளுடைய தமிழ் கணக்கில் ஒரு நாள்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆங்கில கணக்கில் 12:01 AM அடுத்து 11:55 PM வரைக்கும் 1 டே, அப்புறம் 12:01 அந்த மாதிரின்னு ஒரு கணக்கு வருது. தேதியை மாற்றிடுறாங்க. அது அந்த வகையில் நம்மளுடைய இந்த பிறந்த நாளை எல்லாமே நம்ம தவறாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். சில பேர் இந்த இறந்த நாளை கூட தவறாக செய்து கொண்டிருக்கிறாங்கன்றது என்கிட்ட கேள்வி நிறைய பேர் கேட்டதில் தான் தெரிய வந்துச்சு. பொதுவாக நம்மளுடைய பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நம்மளுடைய அந்த நட்சத்திரம், ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம் இருக்கும். இந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் என்னைக்கோ அதுதான் உங்களுடைய உண்மையான பிறந்த நாள். அன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தனியாக சில சக்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் நீங்கள் முடிஞ்ச மட்டும் இறை வழிபாட்டிற்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வதற்காக உள்ள ஒரு நாள் அது. அதை விட்டுட்டு நம்ம ஆங்கில நாளில் பெரும்பாலும் பிறந்த நாள் கொண்டாடுறோம். அது பெரிய பயனை கொடுக்காது. அடுத்தபடியாக பார்த்தா, இறந்து போனவங்களோட இறந்த தேதியை வச்சு எல்லாம் வழிபாடு செய்கிறீங்க. அப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ஒரு முழு பலனை கொடுக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த பித்ருக்கள் அந்த நேரத்தில் இந்த பூமியில் இறங்கி அதை நேரடியாக வாங்குவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த பித்ருக்களுக்காக உகந்த ஒரு நாள், ரொம்ப சிறப்பான ஒரு நாள், பித்ருக்கள் ரொம்ப நேரம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாள் எதுன்னு கேட்டால், அவங்க இறந்து முடிஞ்சோடனே ஒரு வருடத்துக்கு அப்புறம் வரக்கூடிய திதி, அடுத்தடுத்த வருடங்களில் வரக்கூடிய அந்த இறந்த திதி நாள், அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த நாளில் அவங்க ரொம்ப நேரம் இந்த பூமியில் இருக்கிறதுனால முதல் முக்கியத்துவம் ஒவ்வொருத்தரும் இறந்தவங்களுக்கு அந்த நாள் கொடுக்கணும். அந்த நாள் நீங்கள் கண்டிப்பாக லீவு போட்டாவது உங்கள் அப்பா அம்மாவுக்காவது 2 நாள் கண்டிப்பாக லீவ் எடுத்து நீங்கள் முறையாக பிராமணரை வீட்டுக்கு அழைச்சோ அல்லது நீங்கள் அவங்க இடத்துக்கு போயோ முறையாக தர்ப்பணம் நீங்கள் செஞ்சு பிண்டம் பிடிச்சி நீங்கள் சைவமாக இருந்து
இந்த வீட்டுக்கு ஆளுங்களை வர வச்சு சாப்பாடு கொடுக்கணும். அது வேலை நாளும் லீவு நாளும் கணக்கு பண்ணாதீங்க. நீங்கள் இப்பயே குறித்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய நாள். ஏன்னா அன்றைக்கு தான் உங்களுடைய பெற்றோர்கள் இந்த திதி நாளில் சூரியன் உதிச்சொன்னையே அவங்க வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்கன்ற எதிர்பார்ப்போடு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதோ தெரியலையோ காற்று வடிவில் இருப்பாங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. அதை மகாலயபட்ச அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9வது மாதத்துலேயும் 10வது மாதத்துக்கு இடையில் வரக்கூடிய ஒரு அமாவாசை. இந்த அமாவாசை வரக்கூடிய 12ஆம் தேதி 10வது மாதம் வருது. இந்த மகாலய அமாவாசைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. புரட்டாசி மாதம் இந்த 12ஆம் தேதி 10வது மாதம். இதுக்காக டீட்டெயில் ஆடியோ நான் கொடுக்குறேன். இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த அமாவாசை நம்ம செய்கிறதுல இது அந்த அமாவாசைக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே நம்முடைய 21 தலைமுறையினர் பித்ருலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு நமக்காக நம்மை தேடி வராங்க. பெரும்பாலான நேரங்களில் இந்த 21 தலைமுறையும் கும்பலாக பூமியில் வலம் வரக்கூடிய நாள் தான் இந்த 10வது மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்சம். அன்றைக்கு நம்ம ஒரு சீரியஸாக அந்த நாளை நம்ம சிறப்பாக கொண்டாடணும்னு சொன்னால் நமக்கு நிறைய நன்மைகள் காத்து கொண்டிருக்கு. அது விஷயமாக நான் டீட்டெயிலாக உங்களுக்கு பேசுகிறேன். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அதை கண்டுகொள்றதுன்னு கேட்டால், சீனர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏதோ ஒரு மாதம் டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன் கேக் ஃபெஸ்டிவல்னு ஒன்று வரும். அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஊதுபத்தியை வச்சு எல்லாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய இப்போ நம்ம எப்படி பிண்டம் வைக்கிறோமோ, சீனர்களுக்கு கணக்கு அந்த மூன் கேக்கு தான் அவங்களுடைய பிண்ட கேக்கு மாதிரி. அவங்களுடைய மூதாதையர்களுக்கு அந்த டைமில் தான் அவங்க அதை ஏற்பாடு பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக சீனர்களும் அதை உணர்ந்துருக்குறாங்க, அவங்க அதை செய்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, சீனர்கள் இந்த பித்ரு காரியங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நாமும் இந்த பித்ரு காரியங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய வரக்கூடிய சன்னதியினருக்கு இது ஒரு பெரிய ஒரு உதவி அமையும். ஏன்னு சொன்னால், போட்டி மிகுந்த ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய இந்தியர்களுடைய நிலை ரொம்ப மோசமாக தான் இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் 2 காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பெரியவங்ககிட்டலாம் கேட்டதில்லை. ஒன்று, பித்ருக்கள் வழிபாடு முறையாக நடக்காமல் இருக்கிறது. பெரும்பாலான பித்ருக்கள் இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடு இல்லாமல் இருக்கிறது. இந்த பித்ரு வழிபாடும் குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, நீங்கள் ஸ்கூலில் போய் படிக்காத ஒரு பவரை ஒரு ஈஸியாக சுலபமாக ஒரு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு பவரை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இது ரெண்டுக்குமே இருக்குது. என்ன மாதிரி பவர்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ட்யூஷன் பவர். இப்போ நீங்கள் ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீங்க, ஒருத்தங்களோட பேசுகிறீங்க, அந்த டீல் சரியாக வராது, அந்த வியாபாரம் நட்டத்தில் போக போகுதுன்னு சொன்னால், உங்களுடைய பித்ருக்கள் நீங்கள் கரெக்டாக அந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கனவு ரூபத்திலேயோ அல்லது ஏதாவது ரூபத்திலேயோ உங்களோட தொடர்பு கொண்டு அதை அவங்க நிறுத்த முடியும். ஏன்னா பித்ருக்களுக்கு எதிர்காலத்தையும் பார்க்கக்கூடிய சக்தி உண்டு. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்திற்கும் ஒரு சக்தி உண்டு. ஆக மேபி இதை படித்தவங்க என்னுடைய இந்த கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய சாஸ்திரம் சொல்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா நானே இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பத்தில் ஆசிரமத்தில் இருக்கிற காலத்தில் ஒப்புக்கொண்டது கிடையாது. ஆனால் அனுபவ வாயிலாக இதெல்லாம் தெரிந்து கொண்டு இது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்ற நல்ல நோக்கத்துக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆக இந்த ஆடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேரை ஆட் பண்ணி எனக்கு அந்த கேள்வி அதிலே அனுப்புங்க.
என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 016-222-9780. ஆக இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த மகாலய பட்ச விஷயமான ஆடியோவை நான் அடுத்தடுத்த தினங்களில் உங்களுக்காக வெளியாக்குறேன். நன்றி, வணக்கம்.